ஹர நம பார்வதி பதையே. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குமாம் ஒரு வண்டி. எதிரே யார் வந்தாலும் தள்ளாத கிழவர் சத்தே நில்லடாப்பான்னு கெஞ்சினாலும் சக்கரத்தின் கீழே ஏதோ மாட்டின்றாலும் லட்சியமே பண்ணாமல் ஓடிண்டே இருக்குமாம் அந்த வண்டி. நீங்க எல்லாம் மெட்ராஸ் சிட்டி பஸ் தானே நினைக்கிறேன். அதுதான் இல்ல. மெட்ராஸ் பஸ் எல்லாம் ஸ்டாப்பிங் தாண்டி 100 கஜம் போயாவது சித்த நிக்குமே. இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாதுன்னா நிக்கவும் நிக்காது. இதுக்கு டிரைவர் யார் தெரியுமா? காலன் அப்படின்னு சொல்லப்பட்ட சாட்சாத் யமதர்ம ராஜாவே இதுக்கு டிரைவர். இந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா? காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, சந்திரனை சூரியனை சக்கரங்கள் வண்டி. காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, காலம் என்னும் வண்டி. இப்படியாகத்தானே சூரிய சந்திராளி சக்கரங்களாக கொண்ட காலம் எனும் தேர் உருண்டோடி 16 வருடங்களை கணக்கிட்டது. தாபத்தினாலே பூலோகத்திலே காசி என்னும் நகரத்திலே இருக்கப்பட்ட கேதார சர்மாவிற்கு பெண் குழந்தையாக பிறந்த பார்வதி தேவியாகப்பட்டவள் கௌரி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். கங்கா தீரத்திலே மீனவர் வீட்டிலே பிறந்த கங்கா தேவியாகப்பட்டவள் கங்கா என்ற பெயருடன் வளர்ந்து அஞ்சா நெஞ்சம் படைத்த வீராங்கனையாக விளங்கினார். விதிவசத்தால் அந்த மீனவர் தம்பதிகள் இறந்து போகவே கங்கா அந்த கூட்டத்திடையே சுயேட்சையாக வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் கங்கையாகப்பட்டவள் நதிக்கரையிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தாள். மீனும் கிளத்தி மீனும் கொண்டாட்டம் ஆடிக்கிச்சான். பொறவ மீனும் சென்னா புண்ணியும் கூட தாளம் போட்டுக்கிச்சான். பபா மீனும் வாழ மீனும் வாப்பாட்டு பாடிக்கிச்சான். எறா மீனும் சொரா மீனும் எல்லாம் வந்து மாட்டிக்கிச்சான் மாட்டிக்கிச்சான் மாட்டிக்கிச்சான். ஹாய் ஹாய் கங்கா குட்டி, நீ தூண்டி போட்டுக்கிடாச்சிட்டா என்ன மீன் தானா வந்து மாட்டிக்குமே. யோ குப்பத்தை நாட்டாம ஆச்சேன்னு ஏதோ மறுவாதை கொடுத்துக்கனா இன்னும் என் கண்ணா பின்னான்னு பேசிக்கிறேன். எங்க அப்பா அம்மா செத்து போட்டாங்கன்னாக்கா ஊர்ல இருக்கிற நல்லவங்க பெரியவங்க எல்லாருமா செத்து போட்டாங்க. மறுவாதியா போடு அலங்காட்டி மான கப்பல் ஏறி போடும். ஆமா பெரிய மச்சத்தை எடுத்துக்கினாதான் யா பெரிய மனுஷன் ஆக முடியும். ஏன் குட்டி, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன். யோ போயா, சோத்துக்கு வீங்கி சோம்பேறி, காத்துல பறக்கிற காத்தாடி, சேத்துல கிடக்கிற எருமை கடை, அதை பார்த்து உருள்ற பன்னிக்குட்டி, பார்த்து நட நாத்த உடல் பேத்தாதுற, பாத்துக்கு வராம இல்ல.